பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்க போகிறோம். 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷத்துல நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சத்துவம் மிகுந்த ஒரு கோல்டன் டைம் சொல்லலாம். இந்த கோல்டன் டைம்ல முழுமையான இந்த சொல்லை நம்ம கேட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களுக்குள்ளாக நாம் பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த சரீரம் தேவனால் பெற்றும் இருக்கிறதான ஆலயம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழிமார்க்கங்களிலே ஒன்று இது. ஆகவே இது 2ஆம் பாகமாக நாம் கேட்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரிக்கப்படுவதற்கு நித்திய ஜீவன் அவசியம். அந்த நித்திய ஜீவனை கெடுக்கிறதான காரியம் நம்முடைய சரீரத்துல தீய பழக்கங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. அப்படி அந்த தீய பழக்கங்கள் வரும்போது நம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து இவ்விதமாக இந்த சரீர ஆலயத்தை கொண்டு வந்து தீட்டுப்படுத்தக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு முறை என் தகப்பனார், அவர் அதிகமாய் குடிக்கிற பழக்கம் நிறைய இருந்தது. அப்போ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, எங்க அம்மா கேட்கவே இல்லை. அப்போ கடுமையான ஒரு வார்த்தை, கேட்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த குடிய நீ நிறுத்தலைனா, திருப்பியும் தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்னிடத்துல இருக்கிற கழிவை நீங்கள் இவ்விதமாக குடிக்கிறது போலன்னு சொன்ன உடனே இவருக்கு ஆத்திரம் வந்து அந்த பாட்டில எடுத்து தூக்கி எரிஞ்சார் பாருங்க. எரிஞ்ச உடனே அது பாத்ரூம்ல போய் டக்குன்னு அப்படியே உட்காருது, உடையில. அதை திரும்பி எடுத்து என்னுடைய மனைவி இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிச்சு இவ்விதமாக சுக்கு நூறாய் உடைந்தது. 1 நிமிஷம் முடிவு. எங்க அப்பாவை மாற்றினது. அவர் தம்முடைய கரங்களினாலே பின்னதாக அவர் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ளார வந்து பைபிள் படிச்சு மனதை நல்ல கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து கடைசியில் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு தேவாலயத்தையே கட்டிவிட்டார். எவ்வளவு அற்புதம்! நாமும் மாறுவதற்கு 1 நிமிடம் போதும். இது தேவாலயம். ஆகவே நம்முடைய மனதை மாற்றுவோம், மனதை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருவோம். நாமும் தேவாலயம் மாறலாம். கூடுமானால் இந்த கரத்தினாலே தேவாலயத்தையும் தாங்கி கட்டலாமே.